குழு மனப்பான்மை, ஆங்கிலத்தில் குரூப்பிசம் என்று சொல்வார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு இடத்தில் தூய பவுல் இவ்வாறு சொல்கின்றார்: ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். என்றால் என்ன பொருள்? இரண்டு குழுக்கள் அங்கே இருக்கின்றன என்பது பொருள். இயேசு கிறிஸ்து இவ்வாறு குழுக்களை எல்லாம் ஏற்படுத்தவே இல்லை, திருச்சபையைத்தான் ஏற்படுத்தினார். திருச்சபை என்றால் என்ன? எல்லோரும் ஒன்றாக இருப்பதற்கு பெயர்தான் திருச்சபை. ஆலயத்தில் பாருங்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன் என்று எந்த பாகுபாடும் எங்கும் இருப்பது இல்லை. எல்லோரும் ஆலயத்தில் இருக்கிறார்கள், கடவுளை பார்த்து நிற்கிறார்கள். இதுதான் திருச்சபையின் உண்மையான முகம். யாராவது ஒருவர் குழு மனப்பான்மையோடு திருச்சபையில் இருக்கிறார் என்று கேட்டால் அவர் திருச்சபையில் இருப்பதற்கு லாயக்கற்றவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பவுல் இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். இப்படி குழு மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது பவுல் என்று சொல்வதைப் போல ஒருவரை ஆதரித்து கொண்டு மற்றவரை தானாகவே வெறுக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படி செய்யும் பொழுது அங்கு எங்கு பிறரன்பு இருக்கப் போகின்றது? பிறரன்பு இல்லை என்றால் அங்கு கடவுள் இல்லை. பிறரன்புக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி உயிர் விட்டார் என்பதை பெருமையாக நாம் பேசுகின்றோம். அப்படி பெருமை பேசிக்கொண்டு நமக்குள்ளாகவே ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் நின்றால் நமக்கு என்ன பிறரன்பு இருக்கிறது? பிறகு எப்படி இயேசு கிறிஸ்துவை சென்று அவர் நம்ம பிறருக்காக உயிர் விட்டார் என்று போதிக்க முடியும்? அது வெறும் வெளிவேஷமாகவே இருக்கும் என்பதை பவுல் என்று சொல்கின்றார். திருச்சபைக்குள் இவ்வாறு குழு மனப்பான்மை, மிக குறிப்பாக சாதி அடிப்படையில் திருச்சபையில் குழு மனப்பான்மை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருவதை மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தெரிந்தும் இது நடக்கிறது, வெளிப்படையாகவும் நடக்கின்றது. இதெல்லாம் தவறு. இதை கடவுள் ஒருபோதும் போதிக்கவே இல்லை, திருச்சபையும் இது போதிப்பதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு காலம் குழு மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டாம் என்ற பவுல் கூறும் கருத்தை ஏற்று திருச்சபையின் உண்மையான முகமான ஒற்றுமையை ஒவ்வொருவரிடத்திலும் வெளிப்படுத்துவோம்.